உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். அதாவது பார்த்திங்கன்னா, நான் சில கருத்துக்கள் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள். வீடியோ பாருங்கன்னு சொல்லி நான் யாரையும் கம்பல் பண்ண கிடையாது, கட்டாயப்படுத்த கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா, இன்னொன்று இதில் இம்மார்ட்டல் ரூலர் பற்றி மிக மிக முக்கியமான தகவல்லாம் பெரிய அப்டேட்லாம் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. எனக்கு வீடியோ போடணும்னு தோணுச்சு, சில கருத்துக்கள் சொல்கிறேன். பிடிச்சவங்க பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிடுவேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் ஆன்சர் கொடுக்க முடியாது, ரிமூவ் பண்ணிடுவேன். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ எதுக்கு இந்த வீடியோனால், இது ரொம்ப முக்கியமான காணொலியெல்லாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான காணொலி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. ஏன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு மையக்கருத்து இல்லாமல் ஒன்றுமே இல்லாத விஷயம் இருக்காது. சில விஷயங்கள் வச்சு தான் வீடியோ போட முடியும். இதில் ஆனால் பாலிட்டிக்ஸ் பேச போகிறது கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இப்போ இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்ற தலைப்பில் வீடியோ போட காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி திட்டமிட்டு நான் வீடியோ போடலை. நான் சேனல் ஆரம்பித்ததன் நோக்கமே நான் உங்கள் எல்லார்ட்டையும் மிக தெளிவாக சொல்லிட்டேன். ஒன்லி மக்கள் சேவை தான். மக்கள் சேவைக்காக தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். இப்போ நம்ம சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு பாதையில் பயணிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் சுதந்திரத்தை பெற வேண்டும் என்றால் அமைதியான முறையில் நம்ம போனோம்னா பயணிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. நம்ம கொஞ்சம் இராணுவ கட்டமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திடீர்னு வேறு பாதையில் புரட்சி பாதையை நோக்கி பயணிக்கிறார். ஒரு போர் அந்த மாதிரி ஒரு படையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பயணிக்கிறார். அப்போ பயணிக்கும்போது அதில் அவர் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருப்பார். ஆனால் சில சதிகள் உருவாக்கி எதிரிகள் இது பண்ணிட்டாங்க. அவருக்கு பேரும் புகழும் அவருக்கு வர வேண்டியது வேறு யாருக்கோ போயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா, அப்போ நான் இதை பற்றி பேசணும்னு நினைக்கல. ஆனால் சேனலுக்குள்ளே வந்தோடனே அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம வர்றோம். அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா, நான் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது எனக்கு பேரும் புகழும் கிடைக்கணும்னு நினச்சி தான் சேனல் ஆரம்பிக்கலை. ஏன்னா நிறையா பேர் சேனல் ஆரம்பிச்சுட்டு மூடிட்டு போயிடுறாங்க சேனலை. நான் பொதுவாக சொன்னேன். நான் ஏதாவது பார்த்தோம்னா, சில பேர் சேனல் ஆரம்பித்து அந்த லவ் சாங்ஸ்லாம் போட்டாங்க, காமெடி ட்ரோல்ஸ்லாம் போட்டாங்கன்னா, ரீல்ஸ்லாம் போட்டாங்கன்னா பயங்கரமாக போய் நல்லா என்னமோ யூடியூப்பில் என்னமோ நிறையா அவங்களுக்கு இன்கம்லாம் வரும். ஆனால் எனக்கு இது வரைக்கும் இன்கம்லாம் ஒன்றும் வரலை. நானும் அதை எதிர்பார்த்து சேனல் ஆரம்பிக்கவும் கிடையாது. ஏன்னா என்னால் எப்படியும் சம்பாதிக்க முடியும். நான் படிச்சிருக்கேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சன். அண்டு பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டிங் அண்டு இன்ஜினியரிங் எல்லாமே நமக்கு என்ன சொல்கிறது நல்லா தெரியும். கை வந்த கலை தான். அதனால் சம்பாதிக்கிறதுக்கு அந்த மாதிரி துறை தான் நான் செலக்ட் பண்ண யூடியூப் செலக்ட் பண்ண மாட்டேன். யூடியூப் செலக்ட் பண்ணது இன்கம் காண்டி கிடையாது. அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் புரிஞ்சுக்கங்க. நான் சேனல் ஆரம்பித்ததே வெளிநாட்டில் உட்காந்து தான் ஆரம்பித்தேன். ஜஸ்ட்டு ஒரு கொரோனா டயத்தில் மக்கள் கஷ்டப்பட்டாங்க. அது நாங்கள் கொரோனா செகண்ட் வேவ் முடிஞ்சோடனே நாங்கள் கிளம்புனோம். அங்கே போய்ட்டு ஃபாரினில் இருக்கும்போது கொரோனா தேர்ட் வேவ் வருதுன்றாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கோபம் வருது. இங்கே இருக்கும்போதே கோவப்பட்டு தான் நான் அங்கே போகிறேன். அப்போ திருப்பி கொரோனா தேர்ட் வேவ்னு சொன்னோடனே அப்படி ஒரு சேனல் ஆரம்பித்து கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக பேசலாம். ஏன்னா இதெல்லாம் எதாச்சும் நடக்கிற மாதிரி தெரியல. இந்த கொரோனா ஃபஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், முதல் அலை, இரண்டாம் அலை, மூன்றாம் அலை, தமிழ்லேயே கூட பேசலாமே. கொரோனாவின் முதல் அலை, இரண்டாம் அலை, மூன்றாம் அலை, இதெல்லாம் பார்த்தோம்னா திட்டமிட்ட சதி போல் தெரியுது. ஒரு நோய் என்ன எப்படியா வரும்னு சொல்லுங்கள். வந்துச்சுன்னா ரைட்டு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு வேக்சின் போடணும், ஒரு தடுப்பூசி அப்படின்னு சொன்னாங்க. அந்த தடுப்பூசிலையுமே பார்த்தோம்னா அது நிறையா அன்றைக்கி இருந்த சூழ்நிலை அப்படி இப்படின்னு இருந்துச்சு. அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஏன்னா அப்புறம் அது டைம் நிறையா போயிடும். நான் 10 நிமிஷத்தில் வீடியோ முடிச்சுட்டு நானும் வேலைக்கு கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதனால் இதெல்லாம் இப்படி எதாச்சும் நடக்கிற மாதிரி தெரில. எல்லாம் திட்டமிட்டு ஏதோ வைரஸை பரப்புறது, அதை வச்சு சம்பாதிக்கிறது, இல்லை அதை வச்சு ஏதோ ஒரு லாக்டவுன் உருவாக்கி மக்களை கொஞ்சம் தடுமாற வைக்கிறது, பொருளாதாரத்தை கொஞ்சம் சில நாட்டில் ஏற்றிக்கிறது, சில நாட்டை அடி வாங்க வைக்கிறது. அது ஒரு பயோவார் மாதிரி தான். மனிதன இனத்தை கொஞ்சம் அதில் குறைக்கிறது. இப்போ 820 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அதில் எத்தனையோ பேர் இறந்துருப்பாங்கள்ல. அப்போ நேரம் 823 கோடியாவோ என்னமோ இருக்க வேண்டியது. ஒரு 3 கோடி கிட்ட மக்கள் இறந்துருப்பாங்கள்ல. இப்போ இந்தியாவிலே நிறையா பேர் இறந்தாங்க லட்சக்கணக்கில். ஸோ இப்போ அதை தான் சொல்கிறேன். உலகம் முறை கணக்கு போடும்போது உங்களுக்கு பல கோடி மக்கள் இறந்துருப்பாங்க.
கிட்டத்தட்ட எத்தனை கோடி இறந்தாங்கன்னு தெரில. நான் டேட்டாலாம் எடுத்து பார்க்கல. எடுத்து பார்த்தா இன்னும் கோவப்படுவேன் நான். ஏன்னா நான் உலக மக்கள் அனைவருமே நேசிக்கக்கூடியவன். நான் வந்து அது பிரிட்டன் மக்களாக இருந்தாலும் நான் நேசிப்பேன், அமெரிக்கா மக்களாக இருந்தாலும் நேசிப்பேன், இஸ்ரேல் மக்களாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நேசிப்பேன். என்கிட்ட வந்து பேசுனானா வாங்கன்னு கை கொடுத்து பேசுவேன். இது வந்து மனித தன்மை, மனித இயல்பு. அதாவது மனித நேயம்பாங்க இதுக்கு பேர். மனித நேயம், இரக்க குணம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து தமிழர்களுடைய பண்பாடாக தான். நம்ம யாராச்சும் நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா நம்ம அன்பாக பழகுவோம், மனித நேயத்தோடு பழகுவோம், அவ்வளோதான். இப்போ நானும் கூட வெளிநாட்டுக்காரங்க வராங்க, நான் பைக்கில் போகும்போது நான் கூலிங் கிளாஸ் போட்டு போனேன்னா, அப்போ அவங்க பார்த்து சில நேரங்களில் அப்படி கை காட்டுறாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. மதுரைக்கு வருவாங்க மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு. ஸோ இப்போ அடிக்கடி நாங்கள் ஃபாரினர்ஸுங்க வருவாங்க, பார்ப்பாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. அப்போ நம்ம அவங்கள பார்க்குறோம், கை குலுக்கிக்கிறோம், ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்படி ஒரு இது இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, நம்மளும் இப்படி சொல்கிறோம், டாட்டா காட்டுறோம் தமிழில் சொன்ன போனால். ஸோ இப்போ அந்த மாதிரி வர்றாங்க, ஃபாரினர்ஸ்லாம் அங்கே வர்றாங்க. அதனால் வந்து எல்லோரும் இந்த உலகத்தில் வந்து நல்லவங்க தான். சிலரின் அரசியல் வியாபாரத்துக்காகவும் சிலரின் சம்பாதிக்கும் நோக்கத்திற்காகவும் இங்கே வைரஸ் பரப்பப்படுகிறது. அப்போ தான் அதுக்கு மருந்து அவங்க கண்டுபிடிச்சி அவங்க சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் பயோவார்ன்றாங்க. இன்னொன்று வந்து காசு சம்பாதிக்கிறதுன்றாங்க. இன்னொன்று மற்ற நாட்டோட பொருளாதாரத்தை அடி வாங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இதில் யாருன்னா நாடுகள், எந்தெந்த நாடுகள் இலுமினாட்டிகள் சதி இருக்கும் கண்டிப்பாக. அப்போ இலுமினாட்டிகள் யாருன்னே நமக்கு தெரியாமல் நம்ம வந்து அதை ஒரு யூகத்தின் அடிப்படையில், ஆனால் தெரியும்னா நம்ம வந்து அக்யூரேசியாக போய் இவங்க தான் கேட்ச் பண்ண முடியாது, நம்மளால் பிடிக்க முடியாது. ஸோ இப்போ அதனால் வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி பேசினா நிறையா போகும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சதியால் தான் உருவாக்கப்படுது. அதாவது இப்போ போர் உருவாகுது, அது ஏன்னு சொல்லுங்கள். அந்த ஆயுதங்கள், வல்லரசு நாடுகள் வந்து நிறைய ஆயுதங்களை தயாரித்து வச்சுருப்பாங்களாம், அந்த ஆயுதத்தெல்லாம் அழிக்கணும். அப்போ இன்னொன்று, மற்ற நாடு வளர்ந்துடவும் கூடாது. அப்போ மற்ற நாடு வளரக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? அப்போ அந்த 2 நாடுகளுக்கு இடையில் ஏதாவது பிரச்சனையை உருவாக்கி விடுறது இந்த வல்லரசு நாடுகள். அப்புறம் தங்கள்கிட்ட இருக்க ஆயுதத்தை கொண்டு போய் அங்கே கொடுக்குறது, அதை வச்சு பணம் சம்பாரிச்சிக்கிறது. இன்னொன்று, அதன் மூலிமா மக்கள் தொகையை குறைச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று, அந்த 2 நாடும் சண்டை போடும்போது என்ன ஆகும்னா, இவங்க ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஆதரவாக இராணுவத்தை அனுப்பி வச்சு, இப்படி தான் அந்த முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் இப்படிலாம் வருது. இப்போ உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் ஒன்றா இணைஞ்சிட்டாலே, எல்லா நாடுகளும் ஒன்றா இணைஞ்சிட்டாலே இந்த பிரச்சனைகள்லாம் வராது. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன, மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து எப்படி தடுக்க முடியும்? ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, உலகத்தில் இப்போ அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வராங்க, அமெரிக்காலேருந்தோ லண்டன்லேருந்தோ வராங்க மதுரைக்கு, கனடாலேருந்து வராங்கன்னு வச்சுக்கிறோம், ஃப்ரான்ஸ்லேருந்து வராங்கன்னு வச்சுக்கிறோம், சரிங்களா? வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, ரஷ்யாலேருந்து கூட வராங்கன்னு வச்சுக்கிறோம். ரஷ்யாலேருந்து வராரு ஒருத்தர், டெம்பிள் சுற்றி பார்க்க வராரு. நானும் டெம்பிளுக்கு போகிறேன், என்னைய பார்க்குறாரு, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு, என் கூட என்கிட்ட பேசுகிறாரு. இங்கிலீஷில் ஒரு 4 வார்த்தை பேசுவார், ஏன்னா ரொம்பலாம் நம்மளால் பேச முடியாது. ஒரு நார்மல் இங்கிலீஷில் அவங்கள்ட்ட பேசுவோம், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, போயிடுறாங்க. அப்போ அண்ணா அவங்க என்ன சண்டைக்காக வராங்க, இங்கே சுற்றி பார்க்கணுன்னு வராங்க இந்தியாவை. இந்தியாவுடைய அந்த கல்ச்சர்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கலாச்சாரம், பண்பாடு, இந்த பாரம்பரியம் மிக்க கோயில்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வராங்க, வந்து பார்த்துட்டு போகிறாங்க. மதுரைக்கு வராங்க, அதேமாரி சென்னையிலே நிறைய இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்க, தஞ்சாவூரில் இருக்குது, சொல்லப்போனால் நிறைய இருக்குது. அப்படி வரவங்க வந்து அப்போ இங்கேருந்து நம்மளும் கூட, நம்ம ஆட்களும் டூரிஸ்ட் விசா எடுத்துகிட்டு துபாய் போகிறீங்க, லண்டன் போகிறீங்க, அமெரிக்கா போகிறீங்க, ரஷ்யா போகிறீங்க, சுற்றி பார்க்குறீங்க, வர்றீங்க. ஸோ இப்போ உலக மக்கள் எல்லாம் சரியாக தான் இருக்கும். நம்ம நடக்கக்கூடிய உலக அரசியலில் சில பேர் வந்து தேவையில்லாமல் ட்ரம்ப்பு சீனாவை பிடிச்சி வம்புக்கு இழுக்கிறதும், சீனா திடீர்னு ட்ரம்ப்பை பிடிச்சி வம்புக்கு இழுக்கிறதும் இப்படி ஆரம்பித்து விட்றதுனால தான் இது வேர்ல்டு வாராக மாறுது. இப்படி தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. இந்த தேர்டு வேர்ல்டு வார் வந்து வர வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இப்படி தான், சீனா சும்மா இல்லாமல் ட்ரம்ப்பை பிடிச்சி எதாவது பேசுகிறது, இல்லை ட்ரம்ப் சும்மா இல்லாமல் சீனாவை நோண்டுறது, இப்படிலாம் பிரச்சனையை உருவாக்குவாங்க இவங்க வந்து. இது ஒரு பக்கம் கிடக்கட்டும், இது உலக அரசியல், வேர்ல்டு பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அமெரிக்காவை காட்டிலும் யாரும் பெருசாக வரக்கூடாதுன்னு அவங்களோட எண்ணங்கள் அப்படி இருக்கோ என்னமோ தெரியல. ஆனால் ஒரு வேறு அமெரிக்காவை காட்டிலும் இப்போ சீனா வந்து பொருளாதாரத்தில் அவங்களுக்கு ஈக்குவலாகவே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்தியா வந்து வளர்ந்து வரும் நாடுகள் பட்டியலில் இருக்குது. அப்போ சீக்கிரம் நம்மளும் வல்லரசு ஆயிடுவோம். அதை தான் நம்ம சொல்கிறோம், இம்மார்டல் வந்தாச்சுன்னா வல்லரசு ஆயிடுவோம். இப்போ பாயிண்ட்டுக்கு வரேங்க. இப்போ இம்மார்டல் ரூலர் வந்து என்ன பண்ண போகிறாரு? நோஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷனில் இருக்குது, கோரக்கரோலி சந்திரரேகை ப்ரெடிக்ஷனில் இருக்குது. ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த நிறையா பேர் வந்து தான் அந்த இம்மார்டல் ரூலர் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, அதில் வந்து நிறையா பேர் சேனல் ஆரம்பித்து
சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இல்லைன்னா இந்த தமிழ் மீம்ஸ் ஜென்ரல்னு ஒரு பிரதர் வீடியோ போட்டார், இப்போ அவர் போடுறதில்ல. அப்புறம் வீடியோ போட்டதில் 2 பேர் எப்படி தப்பி தவறி பாவம் அவங்களுடைய சிச்சுவேஷன்ஸ், அவங்க மேலே நிறையா அந்த என்ன கண் திருஷ்டி, ஏதோ ஒரு பிரச்சனை, இன்னொன்று அவங்க ரொம்ப ஓவராக போனது, தேவையில்லாமல் மற்ற சேனல்காரங்க பேச்சை கேட்குறது, இப்படி அவங்க வந்து சில சக்திகளை அடையணும்னு சொல்லி தேவையில்லாமல் அந்த 18 சித்தர்களுடைய அருள் எனக்குள்ளே இறங்கட்டும்னு சொல்லி தேவையில்லாமல் ஒரு கருப்பாற்றல் அவங்கள வந்து ஏதோ ஒன்று பண்ணிடுச்சோ, எப்படியோ 2 பேர் வேறு இதில் பரிதாபமாக அவங்களுடைய மரணம் கூட இதில் நடந்துருச்சு. பார்த்தீங்கன்னா 2 பேர் இறந்துட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒன்று சதியாக இருக்கும், இன்னொன்று வந்து ஒருத்தர் அவராக போய் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்காம தனித்து செயல்படக்கூடிய ஆள் தான் நான். தனித்து செயல்படுறேன். இறையாற்றல் என்கிட்ட இருக்குது. இறையாற்றல் என்கிட்ட மட்டும்தான் இருக்கா? ஏன்னா நான் இப்போ கூட எங்கள் கம்பெனியில் ஒருத்தர் புதுசாக வேலைக்கு சேர்ந்தார். என்கிட்ட இறையாற்றல் இருக்குது, என்னால் எதாக இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணி ஜெயிக்க முடியும்னு அவர் சொன்னார். எல்லாத்துட்டையும் இந்த இறையாற்றல் இருக்குன்னாரு. ஸோ ரைட், ஆமாம், எல்லாத்துட்டையும் இறையாற்றல் இருக்கும். உங்கள்கிட்டையும் இறையாற்றல் இருக்கும், எங்கிட்டையும் இருக்கும். இப்போ எங்கிட்ட முருகன் வேலை கிரியை செய்வார், சிவன் கிரியை செய்வாங்க. அப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் வேறு சாமி கும்பிடுவீங்க, சாய்பாபா. உங்களுக்கு சாய்பாபா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவரோட இறையாற்றல் உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் எல்லாம் வந்து எல்லா கடவுளும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஏன்னா எல்லா கடவுளும் வந்து அதை பற்றி நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதில் பார்த்துக்குங்க. பரமாத்மாட்டிருந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. அப்போ அங்கேருந்து வரவங்க தான் இறை தூதர்கள். இப்போ இம்மார்டல் ரூலர் பற்றி இதில் என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இம்மார்டல் ரூலர் வந்து வந்தார்னா இந்தியா வல்லரசு ஆயிரும்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். கரெக்ட், இந்தியா தான் வல்லரசு ஆகும். ஏன்னா அவர் இங்கேருந்து தான் வரப்போகிறார், தமிழ்நாட்டிலேருந்து. அப்போ தமிழ்நாடும் இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லலாம். உலகமே இங்கே திரும்பி பார்த்துரும் அவர் வந்துட்டார்னா, திரும்பி பார்க்கும். ஆனால் இதை தடுக்கிறதுக்கு நிறையா சதிகள் நடக்குது. அவர் வருவாரா வரமாட்டாரா, சும்மா அது கற்பனை, இதெல்லாம் நம்பிக்கிட்டு பயணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸு சில பேர் வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்டில் போடுவாங்க. இன்னுமா இதை நம்பிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இது ஒரு பக்கம் இருக்குது. இதை நம்பி நம்ம ப்ரொடிக்ஷனில் இருக்கிறத தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும். இதுக்கு இன்னும் டைம் இருக்குன்றாங்க. இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 10 மந்த் டைம் இருக்குது. இப்போ நம்ம மார்ச்சில் இருக்கோம், இன்னொரு 10 மந்த்து 2026 ஜனவரி வரைக்கும் நான் சொன்ன டைம். ஸோ இப்போ இன்னொரு 10 மந்த்து அப்படி இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா 8 மந்தில் கூட இம்மார்டல் வந்து வெளியில் வரக்கான சான்சஸ் இருக்குது. அவர் யாருன்னு தெரியாமல் தான் பலர் இந்த பதவிக்கு ஆசைப்படுறதுனால தான் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. இதில் வந்து எல்லாருக்குமே சேர்த்து நான் பேசுகிறேன். அதனால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இது இப்படி இம்மார்டல்னு ஒருத்தர் சொல்கிறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது. அவரை தனியாக வந்து அவர் ஒரு ஜாப்புக்கு போய் அவருடைய ஃபேமிலிக்கு என்ன இன்கம் மாதம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துடணும். சும்மா வெட்டியாக உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே என்கிட்ட கோடி வீடியோ பணம் இருக்குன்னா உட்காந்து அப்படி தான் வீடியோ போடுவேன்னா போட்டுக்கிட்டோம், அது அவங்க இஷ்டம். ஆனால் வீடியோ போடுறது யூடியூப் சேனலில் என்ன தலைப்பில் வீடியோ போடணுன்றது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதில் மற்றவங்க தலையிடுறதுக்கு இதில் வந்து 1% கூட அவங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது, சரிங்களா? ஏன்னா அந்த அக்னிக்களம் சேனல்ன்றவங்க வந்து ரீசெண்டாக ஒரு பாடல் ஒன்று ஏதோ வெளியிட்டிருக்காங்க. அந்த பாடலை நான் பார்த்தேன். இன்னொன்று என்னமோ ஒன்று போட்டிருக்காங்க, என்னது, இன்னும் இம்மார்டல் ரூலர், கல்கி, அழிவில்லா தலைவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில மூடர்கள் இருக்காங்கன்னு சொல்லி இன்னும் சில வார்த்தைகளை பயன்படுத்தி தேவையில்லாமல் நான் திருப்பியும் அந்த தலைப்பில் வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரிஜினலாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் மாதிரி சிலர் வந்து சீண்டும் நடவடிக்கையில் இறங்குனாங்கன்னா நானும் பதில் வீடியோ கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா நம்ம பதில் வீடியோ கொடுக்காமல் அமைதியாக இருக்கிறதுக்கான நோக்கமே நான் களத்தில் இறங்கி விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதெல்லாம் டீட்டெயிலாக எங்களால் சொல்ல முடியாது. அதெல்லாம் வெரி வெரி சீக்ரெட். களத்தில் இறங்கியாச்சு நாங்கள் வந்து இப்போது. அதெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் டக்குன்னு அப்சர்வ் பண்ணி கேட்ச் பண்ணிடுவீங்க. அதனால் வந்து நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ நாங்கள் வந்து அடுத்து கூட ஒரு பிளான் வச்சுருக்கேன். கன்னியாகுமரி போகலான்னு நினச்சிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த்து கன்னியாகுமரி போகிறோம். போயிட்டு வரும்போது அப்படியே விவேகானந்தர் பாறையில் போய் தியானம் பண்ணிவிட்டு பகவதி அம்மன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் எதுக்குன்னா சும்மா ஜஸ்ட்டு, ஏன்னா நான் போய் கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. நான் கோயிலுக்கு போகிறேன்றது எனக்கு பிடிக்குது, என் காசு, என் பைசாவில் நான் போய் கோயிலுக்கு போகிறேன், செலவு பண்ணுறேன், சாமி கும்பிட்றேன், வீடியோ போடுறேன். அது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். தலைப்பு இம்மார்டல் நான் வச்சா உங்களுக்கு என்ன, இல்லை என்னமோ ஒன்று தலைப்பு வச்சுட்டு போகிறேன் நான். மக்கள் சேவைகள் ஐஆர்னு வைக்கிறேன், இல்லை இம்மார்டல் ரூலர்னு வைக்கிறேன், இல்லை கோயிலில் கூட இந்த கோயிலுக்கு போனேன்னு கூட தலைப்பு வச்சுருக்கேன்ல, சித்தர்கள் கோயிலுக்கு போனேன், இந்த மாதிரி சிவன் கோயிலுக்கு போனேன், ஆதி சிவன் திருக்கோயில் அப்படின்னு கூட தலைப்பு வச்சுக்கிறேன். அது ஏன் இஷ்டம் தானே.
இப்போ நான் இப்போ நிறையா பேர்லாம் வீடியோ போட கிடையாது இம்மார்டல்ன்ற தலைப்பில். வீடியோ போடுறதுன்னு பார்த்தா இம்மார்டல்ன்ற தலைப்பில் கம்மியான பேர் தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் போடுவீங்களா லாஸ்ட்டாக? நிறையா பேர் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டாங்க. 5 மெம்பர்ஸ் தான் வீடியோ போட்டுட்ருக்கீங்க. அப்போ நம்ம வீடியோ போடுறது, நான் வீடியோ போடுறேன்னா, அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இது என் டேட்டா 2 ஜிபி 3 ஜிபி காலியாகுது. எக்ஸ்ட்ரா கூட நான் ஏற்றிக்கிறேன். இன்னும் 2 ஜிபி 4 ஜிபி வச்சு கூட வீடியோ போடுவேன். அது என் இஷ்டம். ஸோ இந்த தலைப்பில் வீடியோ போடக்கூடாது, யாருமே இம்மார்டல்னு சொல்லிக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எந்த சேனலில் சொல்கிறேன்னா, அக்னி களத்தை தான் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு என்ன தலைப்பில் வீடியோ போடணும்னு பிடிச்சிருக்கோ அந்த தலைப்பில் போடட்டும். அவங்க கூட சில நேரங்கள் என்ன சொல்கிறாங்க, நான் கடவுளின் அவதாரம்ன்றாங்க. எப்படி கடவுளோட அவதாரமாக மாற முடியும்? இன்னும் இறை தூதர்கள் சில பேர் இருக்காங்க. அவங்களையே கடவுளோட அவதாரமாக மக்கள் ஏற்றுக்கலை. பரமாத்மா தான், சிவன் தான் கடவுள். அவருக்கு கீழே தான் எல்லோரும் வர்றாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ பரமாத்மா சிவனா அப்படின்னா சில பேர் சிவன்பாங்க, சில பேர் கிருஷ்ணர்மிங்க, சில பேர் பரமபிதான்னு சொல்லிட்டு கர்த்தர்பாங்க, ஜீசஸ்பாங்க. ஸோ இப்போ இதுக்கே முடிவு தெரியாமல் இருக்கும்போது பூமியில் இருக்க சில பேர் தான் முருகனோட அவதாரம், தான் காளியின் அவதாரம், தான் சிவனோட அவதாரம் சொல்லிட்டு வேற நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் அந்த மாதிரிலாம் பேச கிடையாது. நான் நேரடியாக களத்தில் இறங்கி அரசியல் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இம்மார்டல் ரூலர்ன்ற தலைப்பை வீடியோ போடுறோம். அது எங்களுடைய தனிப்பட்ட சொந்த விஷயம், பர்சனல் விஷயம். இப்போ நான் வீடியோ போடுறேன்னா அது என் பர்சனல். என்னோடய சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க, நான் வீடியோ போடுறேன். இதில் இன்னொன்று மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இதில் நேரடியாக களத்துலையும் கூட நான் இறங்கியிருக்கேன். களத்தில் இறங்கி அடுத்து தேர்தலில் போட்டி போட கூட திட்டம் வச்சுருக்கோம் 2026 நாங்கள் ஆனால் எந்த கட்சியில் போய் நிற்க போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்னா இறைவன் என்ன காட்டுறாரோ, முருகப்பெருமான் என்ன காட்டுறாரோ அந்த கட்சியில் போய் நாங்கள் தேர்தலில் கூட போட்டி போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசியல் கட்டமைப்பு தேவைன்னு சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா? நம்ம ஃபியூச்சர் சென்ஸ் ஃப்ரம் காட் சகோதரர் சொல்லியிருக்காரு. அரசியல் கட்டமைப்பு இல்லாமல் எப்படி தலைவரை நீங்கள் ஆட்சியை கொண்டு வருவீங்கன்னு கேட்குறாரு. எப்படி பிரதர் ஆட்சியை கொண்டு வருவீங்கன்னு கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த அரசியல் கட்டமைப்புக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். நாங்களும் ஒரு இயக்கம் வச்சுருக்கோம். அந்த இயக்கத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு. ஆனால் இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதற்கான சைன் மட்டும் தான் நான் போட வேண்டியிருக்கு. அப்போ நாங்களும் ஒரு இயக்கம் வச்சுருக்கோம். அதுபோக சில கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறோம்ன்றாங்க. 2-3 கட்சிகள்லேருந்து எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒன்றும் வெட்டியாக வீடியோ போட்டுக்கிட்டு இல்லைம்மா, வெட்டியாக நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இல்லை. அதனால் எங்களை குறிப்பிட்டு அட்டாக் பண்ணி மற்ற சேனல்காரங்க ஆதரவு சேனல்காரங்க பேசினாங்கன்னா மீண்டும் நான் பேச மாட்டேன். அடுத்து என் சேனலில் வேறு யாரையாவது என் நண்பர்களை பேச விட்டுருவேன், பார்த்துக்குங்க. ஏன்னா எனக்கு பேசுறதுக்கான டைம் இல்லை. நான் பேசக்கூடாதுன்னு கூட எனக்கு சில கட்சிகள் அறிவுறுத்திருக்காங்க. நீங்கள் பேச வேண்டாம், உங்கள் இமேஜ் டேமேஜ் ஆயிரும், அடுத்து நீங்கள் தேர்தலில் போட்டி போட போகிறீங்க, அதனால் நீங்கள் இந்த தலைப்பிலலாம் பேச வேண்டாம்னு அவங்க சொன்னதுனால நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன். அது யார் சொன்னாங்க என்ன ஏதுன்றது நான் சொல்ல முடியாது. ஸோ இப்போ இமேஜ் அடுத்து டேமேஜ் ஆகக்கூடாது. அதனால தான் எப்போயோ ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு கம்முன்னு அமைதியாக போயிட்டுருக்கோம். நாங்கள் சிவ அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். சிவனே அப்படின்னு, சிவனேன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அமைதியாக இருக்கோம் நாங்கள். அப்போ அமைதியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இம்மார்டல்ன்ற தலைப்பில் யாருமே வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறது இது நல்லது இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இந்த தலைப்பில் வீடியோ போட எல்லாருக்கும் உரிமை உண்டு. யார் வேணால் நாளைக்கே கூட சேனல் ஆரம்பிக்கிட்டேன். என் நண்பரை கூட நாளைக்கு ஒருத்தர் சேனல் ஆரம்பிக்க சொல்ல போகிறேன். இந்த தலைப்பில் நீங்கள் வீடியோ போடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நானே நிறைய பேர் சேனல் ஆரம்பிக்க சொல்லி வீடியோ போட சொல்லியிருக்கேன். ஏன்டா அவங்களுக்கு அந்த ஆசைகள் இருந்தால் அவங்களும் வீடியோ போடட்டும். ஒரு 10 வீடியோ போட்டு பார்க்கட்டுமே. வியூஸ் ஏறுனா பார்ப்பாங்க. இல்லைனா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அடுத்த தலைப்பில் வீடியோ போடுவாங்க. இல்லைனா சேனல் அப்படியே நிற்கும். இல்லைனா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படித்தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் அப்படி இல்லை. 3 வருஷமாக வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். மக்கள் சேவையின் அடிப்படையில் வீடியோ போட்டுருக்கேன். மக்கள் சேவை மட்டும் என்னம்மா குறிக்கோளை வச்சு வீடியோ போடுறோம். இதில் அந்த அழிவில்லாத தலைவன் இம்மார்டல் ரூலர் இந்த ஆண்டு வெளியே வருவார்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆண்டு வெளியே வருவார்னு சொல்லிட்டு திடீர்னு எப்படி வீடியோ நான் சடன்லியாக பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? ஸோ இப்போ அதனால் இந்த ஆண்டு டிசம்பர் வரைக்கும் நாங்கள் வீடியோ போட தான் போகிறோம். இதில் இடையில் அரசியல் கட்சிகள் எங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்கன்னா எந்த கட்சின்னு பின்னாடி நாங்கள் அதை கடைசியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நாங்கள் போய் அதில் பயணிப்போம். இல்லை என்றால் இரையாற்றல் துணை புரிந்தால் இறையாட்சி அமைக்க இறைவன் எந்த கட்டமைப்பை காட்டுகிறாரோ அது மன்னராட்சியாக இருந்தன. ஆனால் கண்டிப்பாக மக்களுக்கு பிடித்த ஒரு நல்ல ஆட்சி தான். அந்த சிவன் முருகன் விரும்பும் ஆட்சி இந்த பூமியில் மலரதான் போகுது. ஏனென்றால் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக கட்டமைப்பு சரியில்லை. ஊழல், லஞ்சம், பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது மக்களுக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கல்வி வியாபாரமாகிவிட்டது. குடிக்கும் தண்ணி வியாபாரமாகிவிட்டது. மருத்துவ வசதி அது பணம் இருந்தால்தான் பெற முடியும் அப்படி நிலையாகிவிட்டது. உயர்நிலை கல்வி, நீங்கள் ஒரு டாக்டர் படிக்கணும்,
ஏதோ ஒன்று இன்ஜினியரிங் படிக்கணும்னா உங்களுக்கு நிறைய லட்சமாக பணம் வேணுன்ற ஒரு நிலை உருவாயிருச்சு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சிஸ்டம், அரசியல் கட்டமைப்பு. ஸோ இப்போ இதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஆட்சி இறையாட்சி. அந்த ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். இது நாங்கள் மக்கள் சேவைக்காக வீடியோ போடுறோம். எங்கள் மாதிரி நல்ல சேனலை நோக்கி எதிர்த்து வீடியோ போட்டிங்கன்னா பதிலடி நாங்கள் கொடுப்போம். இல்லை எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மற்ற சேனல் மூலிமா பதிலடி கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.